So given a string, count the characters that have n number of occurrence. நமக்கு ஒரு string கொடுத்துட்டாங்க, எத்தனை கேரக்டர் இருக்கு, அத்தனை n number of occurrence. இப்போ 1னா ஒரு தடவை எத்தனை கேரக்டர் வந்திருக்குது, எல்லா கேரக்டரும் ஒரு தடவை தான் வந்திருக்கு, மொத்தம் எத்தனை 3 இருக்கு, அதனால 3. ஓகே, அதை நம்ம 3 ரிட்டர்ன் பண்ணணும். If a character appears consecutively, it is counted as one occurrence. ஒரு கேரக்டர் வந்து அடுத்தடுத்து வந்தா அதை வந்து நம்ம ஒன்னா தான் கவுண்ட் பண்ணணும், ரெண்டா கவுண்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப Geek for Geeks இருக்கு, இதுல எத்தனை கேரக்டர் 2 வாட்டி வந்திருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்திருக்குது, அதனால இதை நம்ம 1 தான் கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் அடுத்தடுத்து வந்திருக்கு, 1 கவுண்ட் பண்ணணும். இப்ப வந்து G பாத்தீங்கன்னா 2 தடவை வந்திருக்கு, E 2 தடவை வந்திருக்கு, ஏன்னா இதை 1 தான் கவுண்ட் பண்ணணும். Kவும் 2 தடவை வந்திருக்கு, Sம் 2 தடவை வந்திருக்கு. அப்ப எத்தனை கேரக்டர் 2 தடவை வந்திருக்குது, 4 கேரக்டர் 2 தடவை வந்திருக்குது. சோ அதனால அவுட்புட் 4. இப்ப இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்கா நம்ம ஒரு கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். ரைட்? சோ அதை கவுண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்றோம். ஹேஷ் மேப்ன்றது என்ன? ஹேஷ் மேப்ன்றது ஒரு வந்து ஜாவால ஒரு கலெக்ஷன். இட் ஸ்டோர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். ஹேஷ் மேப் இருக்கு, ஹேஷ் செட் இருக்கு. ரைட்? ஹேஷ் செட்ன்றது இஸ் a collection of values. 1 2 3 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கு. அதுல டூப்ளிகேட் எலிமெண்ட் ஸ்டோர் பண்ண முடியாது. ரைட்? ஹேஷ் மேப்ல டேட்டா எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா, இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் இருக்காது, கீ இருக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி தான் ஹேஷ் மேப் இருக்கும். கீ வேல்யூ பேர் தான் இருக்கும், நிறைய கீ வேல்யூ பேர் இருக்கும். ஓகே, சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு ஹேஷ் மேப் பில்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு லெட்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா G 2 வாட்டி வந்திருக்கு, E 2 வாட்டி வந்திருக்கு, K 2 வாட்டி வந்திருக்கு, S எத்தனை வாட்டி வந்திருக்குது, S 2 வாட்டி வந்திருக்கு. கரெக்டா? S 2 வாட்டி வந்திருக்கு, 2 times, E 2 times. ரைட்? S 2 வாட்டி வந்திருக்கு. அடுத்து F வந்து ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அதே மாதிரி O வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு. ரைட்? அதே மாதிரி R ஒரு வாட்டி வந்திருக்கு. இதை தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். இதுதான் ஹேஷ் மேப். ரைட்? கீ வேல்யூ கலெக்ஷன் ஆஃப் மெனி கீ வேல்யூ பேர்ஸ் தான் ஹேஷ் மேப். இதை முதல்ல நம்ம பில்ட் பண்ண போறோம். இதை பில்ட் பண்ணிட்டு அப்புறம் இது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்ல இதுல நம்ம ஒரு லூப் அடிப்போம். இதுல லூப் அடிச்சு எத்தனை வேல்யூஸ் நமக்கு n டைம்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். எத்தனை வேல்யூஸ் n டைம்ஸ் வந்திருக்கு, 4 வேல்யூஸ் n டைம்ஸ் வந்திருக்கா, அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டு அந்த n டைம்ஸ் வந்திருக்கலாம் கவுண்டர் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு லூப்ல இருந்து வெளியே வரும்போது அந்த கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். சோ எத்தனை வேல்யூஸ் 2 டைம்ஸ் வந்திருக்குன்னு நமக்கு இந்த கவுண்டர்ல இருக்கும், நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் லாஜிக். ரைட்? இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஹேஷ் மேப் டிக்ளேர் பண்ணணும். அதுல கீ என்ன டேட்டா டைப்? கீ வந்து கேரக்டர், வேல்யூ வந்து ஒரு இன்டிஜர். ரைட்? அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அது கேரக்டர் 0. கரெக்டா? இதான கீ. அந்த ஹேஷ் மேப்ல நம்ம டேட்டா போடும்போது கீயும் போடணும், கம்மா வேல்யூ போடணும். சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல மட்டும் 1ன்னு போட்டுக்கிறோம். ரைட்? இப்ப செகண்ட் கேரக்டர்ல இருந்து நம்ம லூப் அடிச்சுக்கிறோம் கடைசி வரைக்கும். ரைட்? நம்ம என்னன்னா கன்சிக்யூட்டிவ் லெட்டரா இருந்தா நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்ல 1ன்னு போட்டாச்சு. இப்ப அடுத்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம கன்சிக்யூட்டிவா இருந்தா இது கவுண்ட் பண்ண கூடாது. கரெக்டா? சோ நான் என்ன பண்ண போறேன், இதுல அப்படியே லூப் அடிச்சுட்டு போறேன். எங்கெங்கெல்லாம் ஒரு வேல்யூ வருதோ அந்த கரஸ்பாண்டிங் கீழ போய் நான் இன்கிரிமெண்ட் பண்ணணும். கரெக்டா? கரஸ்பாண்டிங் கீ வேல்யூல போயிட்டு நான் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரணும். அதான் நம்ம பண்ணணும். கரெக்டா? சோ நான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து போறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து போகும்போது ப்ரீவியஸ் லெட்டரும் அதுவும் சேமான்னு பாக்குறேன். அந்த ஐ வேல்யூவும் அதுக்கு ப்ரீவியஸ் ஆகிற வேல்யூவும் சேமா இல்லனா மட்டும் தான் நான் இன்கிரிமெண்ட் பண்ணணும். ரைட்? இப்ப சேமா இல்ல, நாட் ஈக்குவல் டு வந்தா தான் இந்த இஃப்குள்ள வரும். இப்ப அந்த லெட்டரோட கரண்ட் கவுண்ட் என்ன, கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு என்னன்னா கெட் அந்த ஹேஷ் மேப்ல கெட் போட்டு அந்த கீயை கொடுத்தனா எனக்கு வேல்யூ வந்துடும். ஆனா சில டைம்ல அந்த கீ இல்லாம இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த லெட்டர் பாக்குறோம்னா அந்த ஹேஷ் மேப்ல நம்ம போட்டிருக்கவே மாட்டோம். அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த வேல்யூ இல்லைன்னா 0 கொடுத்துரு அப்படின்றதுக்கு தான்
கெட் ஆர் டிஃபால்ட் யூஸ் பண்றோம். இந்த கீ வந்து அந்த ஹேஷ் மேப்ல இல்லைன்னா டிஃபால்ட்டா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது இங்க வந்துடும். ஸோ இ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பாருங்க, நம்ம லூப் படிக்கும் போது ஜி வேல்யூ வந்து 1 நம்ம இங்க செட் பண்ணிட்டோம். அடுத்து இ வருது. இ வரும்போது என்ன ஆகும்? 1 செகண்ட், இதெல்லாம் நான் கலைச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இ வரும்போது நம்ம போயிட்டு அடுத்து நம்ம இல இருந்து பாக்குறோம். கரெக்டா? இயும் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன? இ அண்ட் ஜி ரெண்டும் நாட் ஈக்குவல் தான். அதனால உள்ள வரும். உள்ள வந்துட்டு அந்த இ வேல்யூவை எடுக்க பாக்குறோம். இ ஒண்ணுமே இல்ல, ஹேஷ் மேப்ல இப்போதைக்கு ஜி தான் இருக்கு. இ வேல்யூ இல்லாதனால நமக்கு 0 ரிட்டர்ன் பண்ணும். அப்ப கரண்ட் வேல்யூ 0. ரைட்? அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அந்த இ வேல்யூவை நம்ம போடணும். கரெக்டா? அந்த இ வேல்யூல கரண்ட் வேல்யூ என்னவோ அதை இன்கிரிமெண்ட் பண்ணி போடுறோம். இப்ப 0 வந்துருச்சா? 0 + 1 1. இப்ப இ வேல்யூ 1. ரைட்? அப்புறம் அடுத்த லூப் படிக்கும்போது அடுத்து இ. ரைட்? அடுத்த வேல்யூ i = 2ல இ. இப்ப ஐயும் i - 1 சேம், நாட் ஈக்குவல் கிடையாது, சேம். ஓகே, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால அடுத்த வேல்யூக்கு போய்டும். அடுத்த வேல்யூ என்ன? k. kவும் ஹேஷ் மேப்ல இல்ல, அதனால 0 ரிட்டர்ன் பண்ணோம். அதை இன்கிரிமெண்ட் பண்ணா k வேல்யூ 1. அதே மாதிரி s வேல்யூ 1, f வேல்யூ 1. இதே மாதிரி போயிட்டே வருமா? அடுத்த g வரும்போது என்ன ஆகும்? ப்ரீவியஸ் இதுக்கு ஈக்குவலா இல்ல, g வேல்யூ வரும்போது இப்ப கெட் ஆர் டிஃபால்ட்ல கெட்ல ஏற்கனவே அந்த கீ இருக்கு, ஜில கீ இருக்கு. இருந்துச்சுன்னா இந்த கெட் ஆர் டிஃபால்ட் இருக்கிற வேல்யூ தான் கொடுக்கும். இந்த வேல்யூ இல்லனா தான் இந்த டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கும். சோ என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. சோ 1 ரிட்டர்ன் பண்ணும். அப்ப g வேல்யூ 1 கரெக்ட் 1 வருதா? அப்ப 1 + 1 2. அத நம்ம g ல ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்ப இது 2 ஆயிடும். சோ வேல்யூ ஏற்கனவே இருந்தா அந்த வேல்யூ கொடுக்கும். அந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் பண்ணி நம்ம போட்டுறோம். சோ இந்த லூப் முடியும் போது இந்த ஹேஷ் மேப் நமக்கு பில்ட் ஆயிடும். ஒரு கேரக்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஹேஷ் மேப்பை லூப் அடிக்கணும். எப்படி லூப் அடிக்குது? அந்த ஹேஷ் மேப் டாட் வேல்யூஸ். இப்ப நமக்கு வேல்யூ வேணும்ன்றதுனால நம்ம வேல்யூஸ் போடலாம். கீழே லூப் அடிக்கணும் அப்படின்னா நம்ம கீஸும் போடலாம். ரைட்? சோ இப்ப நம்ம வேல்யூஸ் லூப் அடிச்சு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் 2 வரும், அடுத்து இது வரும், அது மாதிரி ஒரு வேல்யூ வந்துட்டே இருக்கும். இது நமக்கு என்னக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்னா நம்ம கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு எத்தனை லெட்டர் இத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரும். சோ ஜிக்கு ஒரு வாட்டி மேட்ச் ஆகும், கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆகும். அது மாதிரி 4 தடவை மேட்ச் ஆகும், கவுண்ட் 4 தடவை இன்கிரிமெண்ட் ஆகும். ஃபைனலா கவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். 4 ரிட்டர்ன் ஆயிடும். ரைட்? சோ இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீஸ் யூஸ் பண்ணியும் நம்ம லூப் அடிக்கலாம். கீஸ் யூஸ் பண்ணி லூப் அடிக்கும் போது நம்ம கீ செட் அப்படின்னு இருக்கும். இங்க பாருங்க லூப் அடிக்கிறது எப்படின்னு. நீங்க சாட் ஜிபிடில கேட்டீங்கன்னா எப்படி லூப் அடிக்கிறது, நான் என்ன கேட்டேன்னா how to loop over hash map னு கேட்டேன். டிஃபரண்ட் வேஸ் ஆஃப் லூப்பிங் ஓவர் ஹேஷ் மேப் கொடுத்துருச்சு. ரைட்? எப்படிலாம் லூப் அடிச்சு. ரைட்? இப்ப கீ செட் போட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? கீ கிடைக்கும். சோ நம்ம கீ செட் வச்சு கூட ஆல்ரெடி ட்ரை பண்ணலாம். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா கீ செட் யூஸ் பண்றேன். கீ செட் வரும்போது நமக்கு கீ கிடைக்கும். கீ என்னது? லெட்டர், கேரக்டர். சோ கேரக்டர் தான் கீ. ஆனா நமக்கு வந்து இப்ப செக் பண்றது அந்த கீழ இருக்கிற வேல்யூவை செக் பண்ணணும். சோ அதனால hm.get. இப்போ வந்து இது வந்து வேல்யூ கிடையாது, இது வந்து கீ. கரெக்ட்டா? சும்மா பேரை வந்து கீன்னு, வேரியபிள கீன்னு மாத்திக்கிறேன். இப்ப get key அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு இப்ப வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ என்னன்னா நம்ம கவுண்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்பயும் பாருங்க all test cases passed. சோ சிம்பிள். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஹேஷ் மேப்ல ஒரு லெட்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த கோடு. ரைட்? அதுல வந்து ப்ரீவியஸ் லெட்டரும் சேமா இருந்தா அந்த கவுண்ட் பண்ண மாட்டோம், இன்கிரிமெண்ட் பண்ணிக்க மாட்டோம். சோ இந்த ஹேஷ் மேப்பை பில்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து அந்த ஹேஷ் மேப்ல லூப் அடிச்சு எத்தனை லெட்டர் வந்து இந்த n டைம்ஸ் வந்திருக்கு அதுக்கு ஒரு கவுண்டர் வச்சு கவுண்டர் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு கடைசியா கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணிடுறோம்.